நிச்சயம். தேவன் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். கவலைப்படாத, 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 மன உளைச்சல் அடையாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:27 சொல்கிறாரு, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? 28, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள். அடுத்து சொல்றாரு, முதல்ல என்ன சொன்னாரு? சாப்பாட்டுக்காண்டி என்னத்தை குடிப்போம். அந்த வெளிநாட்டுக்கு போற பறவைகள்லாம் ஐயோ சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? நம்மளே 2 நாள் ஊர் திருவிழாவுக்கு போனால் சோத்தை கட்டிட்டு போகிறாங்க. 3 நாள் இந்த பறவை எதையுமே கட்டிட்டு வர்றது இல்லைங்க. வழியில் என்ன செய்வோம், எங்கே தண்ணி குடிப்போம் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் வருது அது பாட்டுக்கு. தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் என்ன செய்யுங்க? தேடுங்க. அடுத்து 2வது சொல்றாரு, கவலை. கவலை தான் மனுஷனை ஒடுக்கக்கூடியது. அது மன உளைச்சல்னு தூய தமிழில் பார்த்தா கவலைன்னு கிடையாது. தூய தமிழில் சொல்லணும்னா மன உளைச்சல். மனதில் அப்படியே உழையுது. அதனால ஜெபம் பண்ண முடியல, வேதம் வாசிக்க முடியல, சரியா பேச முடியல, துதிக்க முடியல, ஜனங்களோட பழக முடியல, கோபம் வருது, எரிச்சல் வருது, சோறு வருது, மன உளைச்சல் இருக்கு. சொல்ற மன உளைச்சல் அடையாத. இன்னொரு உதாரணத்தை இயேசு சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஃப்ளவர்ஸை பார்த்துருக்கீங்களா? நம்ம பார்க்காத எத்தனையோ ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கான். எத்தனையோ விதமான பூக்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. மலைகள்ல சிகரங்கள்ல இருக்கிற பூக்கள், ஹை டெம்பரேச்சர்ல பூக்கக்கூடிய பூக்கள், லோ டெம்பரேச்சர்ல பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் விதவிதமா எடுத்திருக்காரு. அந்த பூக்களுக்குள்ள இருக்க கலரை பார்த்துருக்கீங்களா? தோட்டத்தில் செம்பருத்தி பூ பார்த்துருக்கேன். அதுல அந்த தெர்ரி ரெட் கலர்ல இருக்கு. அந்த பூவை நல்லா உத்து பார்க்கும்போது இடையில ஒரு கோல்டு கலர்ல கோடு போட்டு வச்சிருக்காரு. பெயிண்ட் பண்ணா கூட அவ்வளவு துல்லியமா பண்ண முடியாதுங்க. பாத்துறீங்களா? அப்படியே டிசம்பர் பூக்கள்பாங்க. பாத்துறீங்களா? டிசம்பர் பூக்கள்னு சொல்லி டிசம்பர் மாத்திரம் பூக்காங்க. அதனுடைய கலரை பாத்துறீங்களா? ஒயிட்டு, அடுத்து என்ன இருக்கு? பாத்தீங்களா? கலரை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, எப்ப இதெல்லாம் நான் உருவாக்குனேன். இந்த இந்த மலர்களுக்கே வண்ணத்தை கொடுக்கிறேன்னா உன் எண்ணத்தை போல உடைகளை உனக்கு கொடுக்காமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 6:28, உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் நூற்கிறதும் இல்லை, அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தான் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அதிக நிச்சயம். தேவன் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். கவலைப்படாத, 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 மன உளைச்சல் அடையாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். கவலைப்படுறதுனால அதையும் சொல்லிட்டாரு. மத்தேயு 6:27 சொல்றேன், கவலைப்படுறதுனால உங்கள எவன் தன் சரீரத்துல ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? முடியாதே. அப்புறம் ஏன் கவலை? அப்புறம் ஏன் மன உளைச்சல்? கேளுங்க, அடுத்து தேடுங்க. தேவன் நீங்க பாருங்க, உங்களை சுத்தி நீங்க எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான், நாமெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காண்டி தான் இயற்கையை வச்சிருக்காரு. பூவை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கணும், என் தேவன் இதையே இவ்வளவு அழகா வச்சிருப்பாருன்னா அவருடைய சாயல ரூபத்தில் இருக்க என்ன அழகா வைக்காதிருப்பது எப்படி? அழகா அதிகமா வைக்கும்படி நிச்சயமாக அவர் என்னை அழகாக வைத்திருப்பார். கையை தட்டி நன்றி சொல்லுவார். மத்தேயு 6:31 சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் அஞ்ஞானிகள், அதான் இயேசுவை அறியாதவன், இயேசுவை தெரியாதவன் ஓடுறான். ஞாயிற்றுக்கிழமை ஓடுறான், அங்க ஓடுறான், இங்க ஓடுறான், தேடி போயிட்டு இருக்கிறான். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா. எத்தனை பேருக்கு பரமபிதா இருக்காரு?
அப்ப நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் தேவைகளை நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அறிந்திருக்கிற பரமபிதா இருக்கிறார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. ஆமென் 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 ஆமென். பரமபிதா இருக்காரியா உனக்கு? பரமபிதா இல்ல, அப்பா இல்லாத பிள்ளை தான் கஷ்டப்படணும். அப்பா இருந்தா பிள்ளைகளுக்கு பிரச்சனையே இல்லை. என் பரமபிதா காட்டு புஷ்பங்களை உடுத்து வைத்து அழகு பார்க்கிறேன். பரமபிதா என்னை அதிகமாய் அலங்கரித்து பார்க்க அவர் அதிக நிச்சயத்தோடு இருக்கிறார். பறக்கும் பறவைகளுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறேன். பரமபிதா எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஆகாரத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரமபிதா ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பரமபிதாவை நமக்கு பிள்ளையா, அவருடைய பிள்ளையாக நம்மை பரமபிதாவோடு இணைக்கும்படிதான் இயேசு சிலுவையிலிருந்து மரித்தார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் அந்த பரமபிதாவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று யோவான் 1:12 சொல்கிறது. அப்படி தேவனுடைய பரமபிதாவுக்கு புத்திரர்களாக உங்களை என்னை மாற்றுவதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு அந்த பரமபிதாவின் வலது பரிசத்திலே உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம்தான் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அது பார்த்தீங்களா, அந்த பறவை நம்ம 5000 கிலோமீட்டர் தள்ளி போகிறோம்ப்பா, பெட் எடுத்துக்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்க, அப்புறம் தலாணி எடுத்துக்க, போர்வை எடுத்துக்க, எல்லாம் கட்டிக்கிட்டு வருது. ஒன்றும் கிடையாது. சரி, அங்கே போய் நம்ம முட்டையிடணுமே, கூடு வேணுமே, கூட்டுக்கு இதாவது கொண்டு போவோம். ஒன்றும் கிடையாது. நம்ம அங்கே போகிறோம், இறங்குறோம், அங்கேயே கூடு கட்டுறதுக்கெல்லாம் கத்தர் வச்சிருப்பாரு. எடுக்கிறோம், கூட்டை கட்டுறோம், முட்டையை போடுறோம், கொஞ்சம் பொறிக்கிறோம், திரும்ப கொஞ்சம் கூட்டிட்டு என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். எல்லா தேவையும் கத்தர் என்ன செஞ்சுக்கிறாரு, பார்த்துறாரா. போம்டா. அந்த பறவை நம்புதியா பரமபிதாவை? நீங்க நம்புறீங்களா? நாளைக்காக கவலைப்படாது. நாளைக்காக உன் மனம் உளைச்சல் வேண்டாம். என்னத்தை குடிப்போம், என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்ன செய்வோன்னு உங்க மனதை உளைச்சல் அடைய வைக்காதிருங்கள். உங்கள் பரமபிதா உங்களுடைய தேவைகள், உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் நன்றாக என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அந்த பரமபிதாவை தேடுவீங்கன்னா, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடி ஆவியில எளிமையா இருப்பீங்கன்னா, அவருக்கு ஊழியம் செய்து அவருக்காக காரியத்தை, நேரத்தை செலவு பண்ணுவீங்கன்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 படி தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. கொடுத்து பாருங்க, கர்த்தர் மாபெரும் காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு செய்ய போகிறார்.